ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டிவிக்கு ரிலேட்டடான அப்டேட் தாங்க. இது ஃபுல் சம்மரியாக நேற்று 27 அன்னைக்கு மாமல்லபுரத்தில் நடந்த விஷயங்கள் பற்றி பேச போகிறாங்க. ஆமாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாரையும் அசம்பிள் பண்ணிடுறாங்க 9 AM எல்லாரையுமே. கிட்டத்தட்ட 160 மெம்பர்ஸ் ஆஃப் அந்த 41 மெம்பர்ஸ் அவங்களோட ஃபேமிலி போயிருக்காங்க. 160 மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட. ஸோ கரூர்லேருந்து பஸ்ஸில் இது பண்ணி கொண்டு வந்திருக்காங்க மாமல்லபுரத்தில் அந்த ப்ரைவேட் ஹோட்டலில். ஸோ 9:30 to 9:40 கேப்பில் விஜய் அண்ணா வராங்க. ஸோ நான் காமனாக ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. எல்லோரும் ஒரு காமன் ரூமில் வச்சு காமனாக அவங்க கோரிக்கைகள் என்ன ஜென்ரலாக பேசுகிறாரு. அதுக்கப்புறம் 9:50 பார்த்திங்கன்னா பர்சனலாக போய் எல்லார்கிட்டையும் போய் இன்ட்ராக்ட் பண்ணி அவரோட ஃபீலிங்ஸை இது பண்ணிகிட்டு இருந்தார், ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார். அண்டு இப்போ ஒரு சில ஃபேமிலிகிட்டலாம் அவர் காலில் விழுந்தே மன்னிப்பு கேட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவரை பார்க்க வந்ததாக ஆயிடுச்சுன்ற அந்த கில்ட் அவங்களும் அதுவும் நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் அது ஃபுட்டேஜ் காமிக்கலாம், பட் அது சரியாக இருக்குன்றதுனால நான் ஜஸ்ட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா அந்தளவுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க விஜயண்ணா ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, ஒரு பேட்டி கொடுத்த நிறைய பேர் மேக்ஸிமம் அதான் சொல்கிறாங்க. அவரும் அழுதுட்டார், நாங்களும் தாங்க முடியாமல் அவருக்கு எதுவுமே ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாக ரொம்ப மீன்ஸ் அவரு சாப்பிட்டாரா இல்லையான்னு தெரியல, ஃபுல்லாக வீக்காக இருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அவங்க சைடும் நிறைய இழந்திருக்காங்க. ஸோ அதுக்கான இது இப்போ நம்ம எதுவும் பண்ண முடியாது, திருப்பி கொண்டு வர முடியாது தான். பட் கண்டிப்பாக அவருக்கு லைஃப் ஃபுல்லாக அந்த 160 மெம்பர்ஸ்க்கும் ஒரு சப்போர்ட் கொடுக்கணுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ குடும்ப தலைவனுக்கு பார்த்திங்கன்னா சலுகைகள் கொடுக்கறதா இருக்கட்டும், 5,000 மந்த்லி போடுறதா இருக்கட்டும், ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் விஷயமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த 20 லட்சம் கொடுத்ததா இருக்கட்டும். ஸோ கிட்டத்தட்ட 1.85 to 1.9 crore ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. எல்லாமே அவரோட ஓன் மணி தாங்க இது. ஸோ யோசிச்சு பாருங்கள், யாருக்கு அந்த மனசு வருன்றது தான் புரிஞ்சுக்குங்க. ஒரு கரூர் போயிருக்கணும் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, பர்மிஷன் கிடைக்கல, போகலை, அதனால் போகலை, அவ்வளோதான். உங்களை மக்களை பார்க்கணுன்றது பார்த்தாச்சு. ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக அவர் கடைசி வரை ஆதரவாக இருப்பாருங்க, கண்டிப்பாக இருப்பாருன்னு நம்புவோம். ஸோ இதுதான் ஒரு ஃபுல் சம்மரியாக நேற்று நடந்த விஷயம். ஸோ விஜயண்ணாவும் சரி, குடும்பம் 41 குடும்பமும் சரி, எல்லாருமே அஃபெக்ட் ஆகியிருக்காங்க தான். ஸோ சீக்கிரம் மீண்டு வர பார்ப்போங்கன்றது தான் என்னோட